கடலூர் மாவட்டம் மங்களம்பேட்டை அருகே உள்ள காட்டுப்பரூர் கிராமத்தில் வேதவள்ளி நாச்சியார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயில் உள்ளது. இக்கோயிலில் தமிழ்நாடு மட்டுமல்லாது பல்வேறு அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த வைணவ பெருமக்கள் மற்றும் பல்வேறு ஊர்களைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு செய்து வருகின்றனர். இந்த கோயிலில் பிரம்மோற்சவ பெருவிழா வைகாசி மாதத்தில் வெகு சிறப்பாக நடைபெறும். கடந்த 17ஆம் தேதி விஸ்வசேன ஆராதனை எனப்படும் கொடியேற்றத்துடன் இவ்விழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினமும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று ஹம்ச வாகனம், அனுமந்த் வாகனம், நாக வாகனம், கருட வாகனம், குதிரை வாகனம், யானை வாகனம், முத்துப்பல்லக்கு போன்றவற்றில் தினந்தோறும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்ச்சிகளான கருட சேவை, திருக்கல்யாணம், குதிரை வாகனத்தில் பரிவேட்டை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. விழாவின் சிகர நிகழ்ச்சியான திருத்தேர் பவனி இன்று காலை தொடங்கியது. பூதேவி ஸ்ரீதேவி சமேத ஆதிகேசவ பெருமாள் அலங்கரிக்கப்பட்ட தேரில் காட்சியளித்தார். ஆதின பரம்பரை அறங்காவலர் ஆதிகேசவ ரெட்டியார் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைக்க, அதனைத் தொடர்ந்து தேரானது கிராமத்தின் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து பின்னர் தனது நிலையை வந்தடைந்தது. இதில் காட்டுப்பரூர் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். பல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து 27ஆம் தேதி இரவு தீர்த்தவாரியும் ஜூன் 2ஆம் தேதி இரவு விடையாற்றி உற்சவமும் நடைபெறுகிறது. மங்களம்பேட்டை காவல் ஆய்வாளர் சந்திரசேகர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசாரும், மங்களம்பேட்டை தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜெயச்சந்திரன் தலைமையில் தீயணைப்பு வீரர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.